ஃபியூச்சரை பேஸ் பண்ணி ஃபியூச்சரிஸ்டிக்கான எந்த ப்ராஜெக்ட்ஸுமே இந்த திமுக அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு நீ எவனோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு டேக்ஸ் அவன் கட்டுற டேக்ஸ் வாங்கி நீ இல்லாத ஒன்று கொடுக்குற அப்படின்னு நீ பாட்டுக்கு வாரி வாரி கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு நோக்கத்தோட செலவழிக்கணும். எடப்பாடியார் அவர்களும் கடன் வாங்கினார் இல்லைங்களே, ஆனால் அவர் கடன் வாங்கி அதை என்னென்ன பண்ணாரு, நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்றதான் பார்க்கணும். இலவசமாக புத்தகங்கள் கொடுத்தது கவர்மெண்ட்டு, அவன் வந்துட்டு போகிறதுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்தது கவர்மெண்ட்டு, அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி எதுக்கு அவனுக்கு 1000 ரூபா, அவன் 1000 ரூபாய்க்கு என்ன பண்ண போகிறான் சொல்லு, நீ சொல்லு. இப்போ சம்மர் ஸ்பெஷல் பேக்கேஜ் 2000 ரூபா, என் போன வருஷம் சம்மர் வரலையா, அதுக்கு முதல் வருஷம் சம்பர் வரலையா, அப்போல்லாம் சம்பர் தெரியல, இப்போ தான் உங்களுக்கு சம்பர் தெரியுதா? இதெல்லாம் வந்து தேர்தலுக்கான மிக மோசமான கேவலமான ஒரு யுக்தி. ஒரு சாதாரண கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு அரசு பள்ளியில் படித்த 6000 டாக்டர்ஸ் உருவானதுக்கு காரணம் எடப்பாடியார் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. ஒரு திட்டத்தை கொண்டு வந்து உருவப்படுத்தி செயலாக்கம் பண்ணுறதுல வந்து அதிமுக வந்து கிங்கு. ஆனால் ஸ்டாலினுக்கு அது என்ன பண்ணணும், அது எப்படி பண்ணணும்னே தெரியாது. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது செய்தி விமர்சனர் சத்யன் ராமசாமி. வணக்கம் சார். இப்போ இந்த கடந்த 5 ஆண்டுல வந்து திமுக அரசு வந்து 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஒரு வரலாறு காணாத சாதனையா இது பண்ணியிருக்காங்க. அதன்படி உங்களோட கருத்து என்ன சார்? கிட்டத்தட்ட கடைசி 73 வருடங்கள் எத்தனையோ சிஎம்ஸ் இருந்து கடைசியில் எடப்பாடியார் கையில் வந்து எடப்பாடியார் கையில் வந்து ஸ்டாலின் கையில் வருது. எடப்பாடியார் கையில் 2021 வரைக்கும் இருந்தது தமிழ்நாடு. அதுலேருந்து பேக் டேட் பண்ணி போனீங்க அப்படின்னா பலர் முதல்வராக இருக்கிறாங்க. ஐயா கலைஞர் அவர்கள், கருணாநிதி அவர்கள் உட்பட, எம்ஜிஆர் அவர்கள் உட்பட, ஜெயலலிதா அவர்கள் உட்பட, இன்னும் ஓபிஎஸ் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு, இப்படி எல்லாரும் இருந்திருக்காங்க. ஜானகி அம்மா கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் எடுத்துகிட்டு காமராஜர் புத்தகச்சலத்துக்கு முன்னாடி ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி, இவங்க எல்லார் காலத்தையும் சேர்த்து இந்த தமிழ்நாட்டினுடைய நிகர கடனாக இருந்தது 5 லட்சம் கோடி கொண்டு வந்து அங்கே எடப்பாடியார் வச்சிருந்தேன். ஸோ 5 லட்சம் கோடி ஓகே. இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் மொத்தமாக 73 வருஷத்துல 5 லட்சம் கோடி. இந்த 5 ஆண்டுகள், 5 ஆண்டு முடியல, 4 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காரு ஸ்டாலின். ஸோ கிட்டத்தட்ட இது வரலாறு, சொன்ன மாதிரி வரலாறு பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை. இப்படி ஒரு மோசமான சாதனை யாராவது வச்சிருக்காங்களா அப்படின்னா எந்த ஸ்டேட்டும் எந்த மாநில முதல்வரும் வைக்கல. இதுக்கு அவங்க எப்படி டிஃபெண்ட் பண்றாங்க? என்னங்க இது 73 வருஷமா எத்தனையோ அமைச்சர்கள், எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்துமே 5 லட்சம் கோடி தான் நீங்க வெறும் 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கினீங்களே, இது என்ன பண்ணிருக்கீங்க, இது எப்படி என்னதுன்னு கேட்டா, இல்லை நாங்கள் இப்போ நம்மளுடைய வருமானம் 20,000 30,000 தான் இருக்கும், ஆனால் நம்ம 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி மாதம் இஎம்ஐ கொடுக்கலையா, அந்த 2 லட்சம் நம்மளுடைய அசெட், என்னால் அந்த கடனை வாங்கினா திருப்பி கொடுத்துட முடியும் அப்படின்றனால நான் வாங்குறேன். நான் இப்போது பர்சனல் லோன் ஒரு 10 லட்சம் எடுத்தால் மாதம் வந்து 10,000 20,000 கொடுத்து அந்த 10 லட்சத்தை நான் எப்படியாவது நான் அடைச்சிட முடியும் அப்படின்றனால தான் நான் வாங்குறேன். அதனால் வந்து நாங்கள் தைரியம் இருக்குது, எங்களுக்கு நாங்கள் அதை அடைச்சிருவோம் அப்படின்னு தான் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்றாங்க. ஓகே, ஃபேர் பாயிண்ட், ஓகே ரைட்டு, நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் அடைச்சிருவீங்க. ஆனால் அந்த 10 லட்சம் பர்சனல் லோன் வாங்கி நான் எதுக்கு நான் பயன்படுத்துகிறேன்னு இருக்குல்ல, நான் அதை வாங்கி தேவையில்லாத பொருள்களை வாங்கி போட்டு நான் செலவழித்தேன் அப்படின்னா என்ன யூஸ்? அதனால நான் வாங்கக்கூடிய கடன் மூலமாக என்ன அசெட்டை நான் பில்ட் பண்ணேன், என்ன கட்டுமானத்துக்கான அப்படி இல்லைன்னா என்ன வளர்ச்சிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் அதை மாற்றணுன்றதான இங்கே ஸ்கோப்பு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 5 லட்சம் கோடி வந்து கம்ப்ளீட்டாக வந்து தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவாயிருக்கு. அதுதான் இங்கே பிரச்சனை. நீ 5 லட்சம் கோடி வாங்கினது, நீ 5 10 வாங்க 100 வாங்க 200 வாங்க, அது உன் பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு ஒரு அரசாங்கம், ஒரு மாநில அரசாங்கம் வந்து கடன் வாங்க போகுதுன்னா சும்மா கொடுத்துட மாட்டாங்க. கடன் நம்ம வாங்கணும், நமக்கு சிபில் ஸ்கோர் அது இதுன்னு எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்குறேன், நம்மளுடைய அப்பா ஒன்றுன்றோம் அம்மா ஒன்றுன்றோம் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. அது மாதிரி ஒரு அரசுக்கு சும்மா எடுத்தோடனே கடனை கொடுத்துட மாட்டான். இப்போ கடன் கொடுக்குறேன்னா பல ஜிடிபி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பான். அதே நேரத்தில் இங்கே உள்ள மொத்த ஜிடிபி வந்து 30 லட்சம் கோடி. அப்போ அதெல்லாம் பேஸ் பண்ணுவான். எவ்வளோ அசெட்ஸ் இருக்குது, எவ்வளோ வந்து எத்தனை துறைகள் செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கொடுப்பான். ஓகே, நீ வாங்குற ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டேன், ஆனால் நீ திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிற அப்படின்னா நீ வாங்கின கடனை என்ன பண்ண? வாங்கின கடனால இவங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, சும்மா பணமாக எல்லா வேலையும், இந்த நீ ஒரு 1000 தமிழ் புதல்வன் திட்டம், இந்த மகளிர் நீ ஒரு 1000, இந்த மகளிர் நீ ஸ்பெஷல் சம்மர் வெயில் காலம் வருதுனால உனக்கு இந்த 2000, அதை மாதிரி வாரி வாரி தேவையில்லாததுக்கு இறைச்சிருக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தன் எனக்கு சம்பளத்தை கொடுங்க, எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு அரசு நிறுவனம் சார்ந்த அரசாங்க வேலைகளில் இருக்கக்கூடிய நபர் வந்து இல்லை ஒரு குழு வந்து எனக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது 10 அப்படின்னாலே உடனே அள்ளி கொடுத்துட வேண்டியது. இப்போ எனக்கு தான்
சம்பளம் கொஞ்சம் கூட வந்தால் நல்லது. எவனுக்கு தான் சம்பளம் கூட வந்தால் நல்லது இல்லை, எல்லாவனும் கூட வந்தால் நல்லது தான். அதுக்குன்னு கேட்குறவனுக்கு கூட அள்ளி கொடுத்துட்டு இருந்தா ஒரு ஒரு லிமிட் வேண்டாமா? டான்ஜெட்கோவுக்கு கொடுத்தாங்க. நர்ஸு கான்ட்ராக்சுவல் நர்ஸு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து பெர்மனெண்ட் ஆக்கணும்னு பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு கொடுத்தாங்க, ஆசிரியர் ஜாக்டோஜியோவுக்கு கொடுத்தாங்க. இப்படி எவன் சம்பளம் பத்தலை அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவனுக்கு அள்ளி கொடுக்க வேண்டியது. இடையில மா சுப்பிரமணியன் அவர்களே இது ஒரு ட்ரெண்டா போச்சு, ஆனா அவனா இப்ப சம்பளம் பத்திரம் எல்லாரும் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு பேசினாரு. அப்போ உட்காந்துறா கொடுத்துட்றதா அவ்வளவுதானா? இப்படி இது கொஞ்சம் செலவு. அதுக்கப்புறம் டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கே இவங்களால முடியல. இடையில 16th கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் ஒன்று வந்தது. அதுக்கு முன்னாடி ஆர்பிஐலேருந்து ரிப்போர்ட் வந்தது. அக்கார்டிங் டு போத் ஆஃப் தோஸ் ரிப்போர்ட்ஸ், அந்த 2 ரிப்போர்ட்டு படி என்னன்னா 70% கடன் வாங்கின கடனில் 70% வந்து டே டு டே சார்ஜை மேனேஜ் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ் தான் இந்த தமிழ்நாடு செலவழிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வளர்ச்சிக்கான புதிய திட்டங்களோட அதாவது ஃபியூச்சரை பேஸ் பண்ணி ஃபியூச்சரிஸ்டிக்கான எந்த ப்ராஜெக்ட்ஸுமே திமுக அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுது. இதுதான் தவறு. நீங்கள் வாங்கினது தவறு இல்லை, வாங்கி அந்த பணத்தை என்ன பண்ணீங்க அப்படின்றதுலாம் தவறு. மற்றபடி ஏதாவது ஒரு ஒன்றும் இல்லை. இப்போ தமிழ் புதல்வன் திட்டம்னா 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா என்ன, அது வந்து அந்த மாணவனுக்கு தேவைப்படும். என்ன தேவைப்படும்? தமிழ் புதல்வன் அப்படின்ற மாணவனுக்கு இலவசமாக கல்வி கொடுத்துருது கவர்மெண்ட்டு, இலவசமாக புத்தகங்கள் கொடுத்துருது கவர்மெண்ட்டு, அவன் வந்துட்டு போகிறதுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்தது கவர்மெண்ட்டு. அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி எதுக்கு அவனுக்கு 1000 ரூபா? அவன் 1000 ரூபாய்க்கு என்ன பண்ண போறான் சொல்லு, நீ சொல்லு. இல்லை அவனுக்கு ஏதாவது தேவை இருக்கும். என்ன தேவை இருக்காப்பா? அப்படி இருக்க எல்லாரும் தான் தேவை இருக்காப்பா. அவன் தேவையை பார்த்து எல்லா அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணத்தை போட்டு விட வேண்டியதானே? இது என்ன மாதிரியான ஒரு சிந்தனைன்றது இருக்குல்ல. எல்லாவனுக்கும் பணம் தேவை, பணம் எவனுக்கும் தேவையில்லை. தேவைன்னு இருக்கும் பொழுது நீ பாட்டுக்கு 1000 2000 அப்பப்போ போட்டு விடுற மாதிரி அரசாங்கம்னா என்ன புரியல. இந்த சொந்தக்கார ஊருக்கு போகும்போது தாத்தா பையில பணத்தை வச்சு அனுப்புவார். அந்த மாதிரி நீ எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு டேக்ஸ் அவன் கட்டுற டேக்ஸ் வாங்கி நீ இல்லாதவனு கொடுக்குற அப்படின்னு நீ பாட்டுக்கு வாரி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நோக்கத்தோட செலவழிக்கணும். இப்போ எடப்பாடி அவரோட ஆட்சியில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் லேப்டாப். இந்த லேப்டாப் இருக்கு அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட 2021 வரைக்கும் அந்த லேப்டாப்பை அதன் மூலமாக ஒரு ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ணதுலேருந்து, அதன் மூலமாக பல இடத்துல ஜாபுக்கு அப்ளை பண்ணதுலேருந்து, ஒரு shine.com, ஒரு naukri.com, ஒரு timesjobs.com அப்ளை பண்ணதுலேருந்து, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன் பண்ணதுலேருந்து, அப்புறம் வேலை கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி அனுப்புறதுலேருந்து, அதுக்கப்புறம் வேலை கிடைச்சதுக்கப்புறம் கூட டெஸ்க்டாப் தான் இருக்கும் கம்பெனியில். ஈவினிங் வந்து இவனோட லேப்டாப்பில் பல விஷயங்கள் பார்ப்பான், படிப்பான், வைப்பான். இப்படி ஒரு திட்டத்துக்கு நீங்க பணம் செலவு பண்றீங்கன்னா அந்த திட்டம் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கணும். இன்னைக்கு படித்த மாணவர் 2017 காலகட்டத்தில் 2017க்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதுலேருந்து 2021 வரைக்கும் லேப்டாப் கொடுக்கும் பொழுது அப்போ பாஸ்ட் அவுட்டு அப்போ படிச்சுட்டு இருந்தவன் எல்லாரும் வந்து அவனுடைய நாலேஜ் மேனேஜ்மெண்ட், அவனுடைய நாலேஜ் அப்ஸ்கில்லிங்கிறது டபுள் மடங்கு இருந்தது. இப்போ சொல்றாங்க 2020 ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் யாருக்கும் லேப்டாப்பே கொடுக்கல. சார், என்னுடைய அண்ணனுக்கு 2017 பாஸ் அவுட் ஆனா என்னுடைய அண்ணன் லேப்டாப் வச்சிருந்தான், அவனுக்கு he was able to access lot of இன்ஃபர்மேஷன். ஆனால் நான் இப்போ 2021 வெளில வரேன், எனக்கு இந்த அரசாங்கம் லேப்டாப் கொடுக்காதனால என்னால், அதாவது கிட்டத்தட்ட நான் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அடுத்த லெவல் என்னன்னே தெரியல அப்படின்ற உண்மை தானே. அப்போ எப்படியான இம்பாக்ட் நீங்க உங்க வாங்கின கடன் வந்து கொடுக்குதுன்றதான மேட்ரு. அப்ப எடப்பாடியார் அவர்களும் கடன் வாங்கினாரு இல்லைங்களே, ஆனா அவரு கடன் வாங்கி அதை என்னென்ன பண்ணாரு, நீ என்ன பண்ணிருக்க அப்படின்றதான் பாக்குறோம். அதுதான் இங்க பிரச்சனை. அந்த லேப்டாப் ஏன் சார் தொடக்கத்துல கொடுக்காம முடிய போறப்ப மாணவர்கள்? அதுதான் மேம், இப்போ தேர்தல் வருது, இப்ப எதுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க? 5000 ரூபாய் 3 மாசத்துக்கு ப்ரீபேமெண்ட் பண்ணி இப்ப சம்மர் ஸ்பெஷல் பேக்கேஜ் 2000 ரூபாய். ஏன் போன வருஷம் சம்மர் வரலையா? அதுக்கு முதல் வருஷம் சம்மர் வரலையா? அப்பெல்லாம் சம்மர் தெரியல, இப்பதான் உங்களுக்கு சம்மர் தெரியுதா? இதெல்லாம் வந்து தேர்தலுக்கான மிக மோசமான கேவலமான ஒரு யுக்தி. ப்ரீபேமெண்ட்ல நீங்க 3000 ரூபாய் போறீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு பொங்கல் தீபாவளி ஏதாவது ப்ரீபேமெண்ட்ல ஒரு 4000 5000 போட்டுக்கலாம்ல, 2000 போட்டுக்கலாம்ல, அப்பெல்லாம் போடல. இப்ப மட்டும் இதுக்கு 3000 ப்ரீபேமெண்ட். அப்போ இது தேர்தலுக்கான ஒரு யுக்தி. அதே மாதிரி அந்த லேப்டாப்பும் தேர்தலுக்கான ஒரு யுக்தி. ஒருத்தன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் ஃபைனல் இயர்ல 1 மாசத்துல எக்ஸாம், அப்ப கூட அவன் லேப்டாப் கொடுத்தா அவன் எதுக்கு லேப்டாப்? அவன் ப்ராஜெக்ட் பண்ணும்போது லேப்டாப் இருந்தா ஓகே, அவன் ஒரு ப்ராக்டிகல்ஸ் பண்ணும்போது லேப்டாப் இருந்தா ஓகே, அவன் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணும்போது லேப்டாப் இருந்தா ஓகே, வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவன் சிம்போசியம் அங்கே போவாங்க வைப்பாங்க, அதுக்கு ஏதாவது லேப்டாப் இருந்தா ஓகே. எல்லாம் முடிச்சு அவன் அடுத்த 1 மாசத்துல வேலை வாங்கி ஏதாவது ஒரு கம்பெனில அசிஸ்டர் ஏதாவது கம்பெனில வேலை வாங்கிக்கிறோம், அவன் ஊர்ல லேப்டாப்லாம் கொடுப்பான். ஒன்றுக்கு 4 லேப்டாப் வச்சுக்கோமா, 2 மானிட்டர் கொடுப்பான், 3 மானிட்டர் கொடுப்பான். அவன் இதுக்கப்புறம் பார்க்க போறான். இப்போ கொண்டு போய் லேப்டாப் கொடுத்தனா இவன் எதுக்கு யூஸ் பண்ணுவான்?
தேர்தல் இதெல்லாம் தேர்தலுக்கான ஒரு மிக மோசமான கேவலமான யுக்தி தான், வேற எதுவுமே இல்லை. இப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து 7.5% இடஒதுக்கீடு வந்து அதிமுக தான் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆனா திமுக வந்து அதுக்கான போராட்டம் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு அவங்க என்ன போராடினாங்கன்னு சொல்லி அதிமுகல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. ஒன்றும் இல்லை, அதாவது திமுகவை பொறுத்தவரை பல திட்டங்களை தன்னுடைய திட்டங்களாக மாற்றிடும். ஒரு ஸ்டிக்கர் அரசாங்கம்னு நம்ம இடையில சொல்லிட்டு இருந்தோம், விடியல் ஆட்சி ஸ்டிக்கர் அரசாங்கம் ஒன்றும் இல்லை. பிஎம்ஏஒய் அப்படின்றது ஒரு திட்டம், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு ஒரு திட்டம், அர்பன் அண்ட் ரூரல்னு சொல்லி ரெண்டாக இருக்கும். 2029க்குள்ள அனைவருக்கும் வீடு, இந்தியர்கள் அனைவருக்கும் வீடு, வீடு இல்லாத இந்தியன் இருக்கக்கூடாதுன்றது பிரதமர் மோடி அவர்களுடைய கனவு திட்டம். அந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் வீடுகள் கட்டக்கூடிய நிதி வந்து அலோகேட் பண்ணி இங்கே வீடுகள் கட்ட ஆரம்பிச்சு பல பேருக்கு வீடும் கொடுத்துட்டாங்க. என்ன இந்த அரசாங்கம் பண்ணுச்சு அப்படின்னா, அந்த ஸ்டாலின் அவருடைய அரசாங்கம் ஒரு சில மோடியினுடைய படம், இன்னொரு சில கலைஞருடைய படத்தை ஒட்டிடுது. திட்டம் மோடியோடது இருக்கிறது கலைஞர் படம், அது கலைஞர் வரைக்கும் ஓகே ரைட்டு. அப்படியே போக போக அந்த வீடு வந்து மோடி கட்டி கொடுத்துருக்காரு, கலைஞர் படம் இருக்கு, ஸ்டாலின் படம் இருக்கு. இது எப்படி எவ்வளவு மோசமான ஒரு எண்ணம்! இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய. அப்புறம் அண்ணாமலை போய் அதை கேட்டு எவ்வளவு பெரிய தவறுன்னு சொல்லி அந்த படத்தை பிச்சு எரிஞ்சு போட்டு வந்தாரு. அவர் தலைவராக இருக்கும் பொழுது, பாஜக தமிழ்நாடு தலைவராக அண்ணாமலை இருந்தார் இல்லையா, அப்போ. ஸோ அடுத்தவருடைய திட்டம் தன்னுடைய திட்டம், அடுத்தவருடைய முயற்சி தன்னுடைய முயற்சின்னு மாத்துறதுக்கு எந்த கூச்சமும் படாது திமுக. ஒரு எடுத்துக்காட்டு, மிக முக்கியமான அம்மா பெட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான உன்னதமான திட்டத்தை புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து பெண்கள் வந்து அதிகமாக கூடக்கூடிய இடங்கள், பெண்கள் வந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணணும், நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி இடங்கள்ல வந்து இந்த பெட்ரோல் நிற்கும். இதில் வந்து காவல் அதிகாரிகள் ஆண் மற்றும் பெண் அதிகாரிகள் 2 பேரும் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பெட்ரோல் அது பெண்களுக்கு மட்டுமே, மகளிருக்கான ஒரு திட்டமாக புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்தாங்க. அம்மா பெட்ரோல் இருக்கும். அதை இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அதை நீட்டாக அம்மான்றதை அடிச்சுட்டு பிங்க் பெட்ரோல் மாற்றிட்டாரு. ஸோ யாருக்குமே அவங்களுடைய டியூ கிரெடிட்டை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த அம்மா உணவுன்றது எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டுருந்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அம்மா உணவகத்தை ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே அம்மாவுடைய படத்தை எடுத்து அம்மான்றதை வந்து கலைஞர் உணவுன்னு மாற்றலான்னு போனாங்க. அப்புறம் பொதுமக்கள் எதிர்த்து கேட்டதுனால, அதிமுக கேட்கல, பொதுமக்கள் எதிர்த்து கேட்டதுனால அதை வந்து கைவிட்டாங்க திமுக அரசாங்கம். அதுக்கப்புறம் கைவிட்டது இல்லாமல் அந்த அம்மா உணவுன்றது கிட்டத்தட்ட 5000 உணவுகள் இருந்தது, இன்னைக்கு 500 உணவாக மாற்றிட்டாங்க. இதுதான் இந்த திமுக அரசாங்கம் செஞ்சது. ஸோ அதனால அடுத்தவர்களுடைய திட்டத்தை வந்து தன்னுடைய திட்டமாக மாற்றுவதில் எந்த ஒரு தயக்கமும் காட்டாது திமுக. அப்படிதான் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட தன்னுடைய தனிச்சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 75 நினைக்கிறேன், அதில் 164 என்னமோ நினைக்கிறேன், அதை பயன்படுத்தி நீட்டுன்றது இந்தியாவிலேருந்து ஒழிக்க முடியாது. நீட்டை கொண்டு வந்து காங்கிரஸ், அது கண்டிப்பாக இருந்தே ஆரம்பிச்சு சொன்னது பாஜக. அப்போ இந்த நீட்டை ஒழிப்பேன்னா திமுக வந்து நீட்டை ஒழிக்கிற ரகசியம் என்கிட்ட இருக்குது, ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்து திமுக வந்து என்ன ரகசியம் வச்சுருந்தீங்களா, இது ஒரு ரகசியம் சொல்லுங்க அப்படின்னா, இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது, சட்ட போராட்டம் தான் ரகசியம் சொல்லணும்னு மாற்றிடுச்சு. ஆனால் எடப்பாடியார் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, இதுதான் இந்த அரசியல் சாணக்கியத்தனம், அரசியல் ஃபோர்ஸிங் இல்லையா, எடப்பாடியார் முதல்ல தெரிஞ்சுட்டு நீட்டை ஒழிக்க முடியாது, நீட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்து உள்ளிட ஒதுக்கீடு, நீட்டில் இங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வர மாணவர்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு பாஜக அரசாங்கத்தில். பாஜக கூட கூட்டணியில் இருக்குது, நல்லா கேட்டுக்கோங்க. பாஜக அரசாங்கத்தை ப்ரப்போஸ் பண்ணுறது பாஜக முடியாது அப்படிங்குது. கவர்னர்கிட்ட கொண்டு போய் பன்னாரிலால் புரோஹித்திட்ட போய் சைன் போர்டு என்ன போட மாட்டாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, இது எனக்கு வந்தே ஆகணுன்றதுனால தன்னுடைய தனி சட்டத்தை பயன்படுத்தி அதை அவர் கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸில் டாக்டர்ஸ் பார்த்துருப்போம், லோ கிளாஸில் ஹை கிளாஸில் டாக்டர்ஸ் பார்த்துருப்போம், அப்பர் மிடில் கிளாஸில் பார்த்துருப்போம். ஒரு சாதாரண கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு அரசாங்க இடஒதுக்கீட்டின் காரணமாக இன்னைக்கு 6000 டாக்டர்ஸ், அரசு பள்ளியில் படித்த 6000 டாக்டர்ஸ் உருவானதுக்கு காரணம் எடப்பாடியார் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. இதை ஒருத்தர் கிளைம் பண்ணணும்னு நினைச்சான், இதை அவனுடைய கிரெடிட் கொண்டு போகணும்னு நினைச்சான்னா அவனுடைய தோல்வி இந்த தடவை மிக கொடூரமாக இருக்கும். நீங்க வேணா பார்ப்பீங்க. ஆமாம், இப்ப அதிமுக ஆட்சியில இருந்தப்போ வந்து 6 சட்டக்கல்லூரி 11 மருத்துவக் கல்லூரி எல்லாம் அமைச்சிருக்காங்க. ஆனா திமுக அப்படி எதுவுமே கொண்டு வரலன்னு கேபி முனுசாமி வந்து சொல்லியிருக்காரு. அதன்படி உங்க கருத்து என்ன சார்? திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இங்க நல்லா போயிட்டு இருந்த ஒரு திட்டத்தை கூட, போய்கிட்டு இருக்கிற ஒரு திட்டத்தை கூட அது மத்திய அரசாங்கம் பண்ணுது, அது அதிமுக அரசாங்கத்தில் கொண்டு வந்தது அப்படின்றதுனால அதை பற்றி பேச மாட்டாங்க. அதை பற்றி மாறாக தவறாக பேசுவாங்க. இங்கே
உதயநிதி அவர்கள் வந்து ஒரு செங்கலை காமிச்சு கிட்டத்தட்ட ஒரு செங்கல் சைக்கோன்னு சொல்ற அளவுக்கு ஆச்சு. செங்கலை காமிச்சு அதை வச்சு தான் எய்ம்ஸ் செங்கல் அதை வச்சு தான் ஆட்சிக்கு வந்தார். இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கார். இந்த எய்ம்ஸ் கிட்டத்தட்ட உருவாகி 35 பிரிவுகள் உருவாக்கி 90% வேலைப்பாடு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அந்த எய்ம்ஸை பற்றி பேசுவாங்களா அவங்க டிஎம்கே? அந்த எய்ம்ஸ் கட்டலை நீங்கள்ல, நீ கட்டிட்டாங்களே, அப்போ அது வந்து நீ எப்படி பேச முடியும்? ஆக பல திட்டங்கள் பாஜகவினுடைய மத்திய அரசினுடைய திட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் இருக்கு. இன்னும் வந்து செயல்பட காத்திருக்கிறது. அதே மாதிரி அதிமுகவில் கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது அவர் கட்டின பாலங்களை வேணும்னே திறக்காம இந்த 4 வருடமா போட்டது இப்போ எல்லாம் திறந்துக்கிட்டு இருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பல திட்டங்கள் அதிமுக பேரில் இருக்க திட்டங்களை வந்து வேணும்னே கடப்பில் போட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா திட்டங்களை கேட்டு பெறக்கூடிய, திட்டங்களை உடனடியாக செயல்படுத்தக்கூடிய திறன் கொண்டது அதிமுக அரசாங்கம். இந்த திமுக அரசாங்கம் தானாக ஒரு திட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னன்னா இப்போ 11 மருத்துவக் கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி சொல்லிடுறீங்க. அது போக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 30+ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், அது நிறைய காலேஜஸ் உள்ள கொண்டு வந்த பெருமை வந்து எடப்பாடியாருக்கு மட்டுமே உண்டு. இந்த மாதிரி இதுல ஒரு 1% திமுகவினுடைய பள்ளிக்கல்வித்துறையோ அப்படிலாம் திமுகவினுடைய உயர்கல்வித்துறையோ பண்ணியிருக்காங்கன்னா பண்ணல. அப்போ இதுதான் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கும் எடப்பாடி அரசாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி செயலாக்கம், அதுக்கு உருவகப்படுத்தி செயலாக்கம் பண்றதுல வந்து அதிமுக வந்து கிங்கு. ஆனால் அந்த ஸ்டாலினுக்கு அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னே தெரியாது. அதற்கான அந்த வேலை தெரிஞ்சவங்களும் இவங்கள்ட்ட கிடையாது. மாறாக கலைஞருக்கு நாங்கள் பேனை வைப்போம், கலைஞர் பேரில் ஒரு இந்த இதை திறந்துருக்கோம், பெரியார் பேரில் அதை திறந்துருக்கோம், அண்ணா பேரில் இதை திறந்துருக்கோம், இப்படி சும்மா மக்கள் சுற்றி பார்க்குற இடங்கள், ஏதாவது பொழுதுபோக்கு இடங்களை திறந்து வச்சுட்டு இதை நாங்கள் தான் கட்டணும், அதை நாங்கள் தான் கட்டணும் அப்படின்னு மக்களை பெரிய கூட்டமாக கூட வச்சிட்டோம் அப்படின்னா மக்கள் அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்களா? கலைஞர் நூற்றாண்டு லைப்ரரி அப்படின்றாங்க. கலைஞர் நூற்றாண்டு லைப்ரரி ஓகே, எல்லாரும் போவாங்க படிப்பாங்க, லைப்ரரி தேவைதான் இல்லைங்கள. கலைஞர் நூற்றாண்டு லைப்ரரின்னு வச்சுட்டோம் அப்படின்னா கலைஞர்னு சொல்லிட்டு அலைவாங்கல்ல, ரைட்டுங்களா? அதே மாதிரி இப்போ இடையில ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு இடத்துல சொன்னார், கிட்டத்தட்ட கலைஞருக்கான தாஜ்மஹால் அப்படின்னா கலைஞருடைய நினைவிடத்தை. ஸோ கலைஞர் நினைவிடத்தை இருக்கிறதுலே புதுசாக கிட்ட அதில் ஒரு மைக்கு இது பேனாவை கொண்டு போய் வை, பார்த்துட்டு சுற்றிட்டு அலைவானுங்களே மக்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு வந்து அந்த எண்ணம், அதாவது ஒரு நல்ல எண்ணத்தை ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு பாதையில் தமிழக ஒரு குடியானவனை வந்து சிந்திக்க வைக்கணும்னா இல்லை. அதற்கு மாறாக சும்மா ஜாலியாக எதையாவது எல்லா இங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத ஜாலி பண்ணுற இடத்துக்கு பூரா கலைஞர் தான் இருக்கும். அது பூரா அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஆக பணத்தை எடுத்து தேவையில்லாத ஒரு திட்டத்துக்கு செலவழித்து அதை எப்படி கரியாக்கணும்னா அது திமுக நம்ம போகணும். அதே நேரத்தில் பள்ளிகள், கல்லூரிகள், யூனிவர்சிட்டிஸ் அதெல்லாம் உருவாக்குனது யாரு? பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், கல்வியை பிரைவேடைசேஷன் பண்ணது யாரு? எம்ஜிஆர் அவர்கள். உங்கள் கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி சார்.